நடிகர் சங்கம் ஏற்படுத்தி இருந்த விஜயகாந்த் சார் அவங்களுக்கு நினைவு நாளுக்கு விஜய் பிரபாகரன் அவங்க போயிருந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள் உண்மையாலுமே மனசை போட்டு நொறுக்குனுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் என்ன சொன்னார் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். இது வரைக்கும் நான் எந்த சினிமா ஈவெண்ட்டுக்கும் வந்தது கிடையாது. ஆனால் நான் வர முதல் ஈவெண்ட் எங்கள் அப்பாவோட நினைவு நாளாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நினைவு நாளை பற்றி பேசுகிறதா நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாட்கள்லேருந்து என்ன நான் கண்ணாடியில் பார்த்ததை விட எங்கள் அப்பாவை நான் பார்த்தது தான் அதிகம். ஆனால் இன்றைக்கி நான் எங்கள் அப்பாவை ஒரு ஃபோட்டோவை பார்க்கும் பொழுது இதில் இருக்கிற வலியும் வேதனையும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவங்களே செத்து போயிட்டாங்க, வாரி கொடுத்த வள்ளலே செத்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் யார் உதவி செய்வான்னு நீங்கள் எல்லாரும் வேதனையாக பேசுகிறது எனக்கு தெரியுது. எங்கள் அப்பா உங்களுக்கு உதவி செய்ய சொல்லி தான் எங்கள் 2 பேரையும், அதாவது என்னையும் என்னோடய தம்பியையும் விட்டுட்டு போயிருக்காரு. உங்களுக்கு எப்போ என்ன உதவி வேணுமானாலும் நீங்கள் எங்கள் வீட்டு வாசலை தாராளமாக தட்டலாம். எங்கள் அப்பா உதவி செய்தது போல் நாங்களும் செய்ய காத்துட்ருக்கோம். எங்கள் அப்பா வாரி கொடுத்த வள்ளல் அப்படின்றத விட வாரி கொடுக்க சொன்ன வள்ளல் அப்படின்னு தான் நான் எங்கள் அப்பாவை சொல்லுவேன் அப்படின்னு விஜய் பிரபாகரன் அவங்க ரொம்ப அழுதாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆடியன்ஸ் என்ன தான் உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கூட, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இல்லை நான் இருக்கேன்டா தம்பி நீ போ அப்படின்னு சொல்கிறதுக்கு விஜயகாந்த் இல்லைல்ல, அது எவ்வளோ பெரிய வலி விஜய் பிரபாகரனுக்கும் சண்முக பாண்டியன் அவங்களுக்குன்னு நமக்கு